இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசு எப்பவும் நம்மளை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வைத்திருக்கிறான். எப்பவுமே நம்முடைய மனநிலையை நெருக்கடியாகவே அவன் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்பொழுதும் ஏதாவது வேலை, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பிள்ளைகளின் படிப்புக்கு என்ன செய்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பணத்தை பெருக்கிறதுக்கு, சொத்துக்களை சேர்ப்பதற்கு, இப்படி எப்பவும் உங்களை பிஸியாகவே அவன் வைத்திருக்கிறதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான நேரத்தை கூட கொடுக்க முடியாதபடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் முகாந்திரம் என்ன அப்படின்னா, இது எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான். நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். அதனால தான் உங்களுடைய நாட்டம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை, இது எல்லாவற்றையும் பலவித காரியங்களில் திசை திருப்பி விட்டுட்டு அவன் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நிம்மதியாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா, தேவன் கூட நீங்கள் நெருங்கினீங்க அப்படின்னா, தேவையானதை கண்டு கொண்டீங்க அப்படின்னா, உங்கள் ஆத்துமா வாழ்ந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்கிறது அவனுக்கு தெரியும். முதலாவது தேவனை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா, இது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதிகமாக பிரயாசப்படாமலேயே நீங்கள் சுகமாக தங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நடாத திராட்சை தோட்டங்கள் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி தேவன் உங்களுக்கு கிட்ட என்ன பேசுகிறாருங்கிறத உங்கள் காதுகளை திறந்து கேளுங்க. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டதா வசனம் சொல்லுது. ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தடியில் அமர்ந்து அவரை கேட்டாள். நீங்களும் நானும் இதை பின்பற்றும்போது, மரியாதை மாதிரி நல்ல பங்கை தெரிந்தெடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை கிரியை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி அப்பா நாங்கள் ஓடுகிறத நிறுத்துங்கப்பா. அமேன். அநேக காரியங்களை குறித்து அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கவலைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அமேன். எங்களால் முடியாத காரியங்களை குறித்து இதை அப்படி செஞ்சிடணும், அதை அப்படி செஞ்சிடணும்னு 1000 வழிகளில் அதுக்கான சொல்யூஷனை யோசித்து டயர்டாகிறாங்கப்பா. மனசு சோர்ந்து போகிறாங்க. அமேன். ஆனால் இன்றைக்கு அமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இன்றைக்கு அப்பா என் தேவன் நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு 100 மடங்கு பலன் தரணும் ஏசப்பா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு அப்பா உம்முடைய பாதத்தடியில் அமர வைங்க ஏசப்பா. அமேன். மரியாள் அப்பா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு வசனம் சொல்லுது ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நானும் அப்பா இப்பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நன்றியப்பா. நீங்கள் மாத்திரம் போதும் ஏசப்பா. உங்கள் பாதத்தடியில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் முடித்த காரியங்களுக்கு கீழே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக வாங்கி தந்த வெற்றியின் கீழே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் முன்னாடி இருக்கிற அப்பா பயம், பிரச்சனைகள் அப்பா, மகனின் வாழ்க்கை, வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாவற்றையும் அந்த இடத்துல வைக்கிறோம் ஏசப்பா. உங்கள் பாதத்தடியில் வைக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உங்களை கேட்குறோம் ஏசப்பா.
நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. நாங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்குறோம் ஏசப்பா. நீங்கள் செய்கிற காரியங்களை பார்க்குறோம் ஏசப்பா. எங்கள் கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குது ஏசப்பா. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் கண்களை உங்கள் மேலே ஏறெடுக்கிறோம் அப்பா. சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை தந்த, எங்களை முந்தி அன்பு செய்த உங்கள் மேலே எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்கள்ல இருந்து எங்கள் கண்களை நாங்கள் எடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இனி எந்த காரியங்களை குறித்தும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல ஏசப்பா. நாங்கள் உண்மை கேட்குறோம் ஏசப்பா. நீ உண்மை கேட்குறோம் ஏசப்பா. நன்றி அப்பா. உங்கள் பாதத்தடியில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு போதிங்க ஏசப்பா. என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லித்தாங்க ஏசப்பா. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் அப்பா. வார்த்தைகள் மூலமாக எங்ககிட்ட பேசுங்க ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் அப்பா நீங்கள் அடுத்து நாங்கள் என்ன செய்யணுங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா. எல்லா காரியங்கள்லேயும் எங்களுக்கு புத்தியை கொடுங்க ஏசப்பா. தெய்வ ஞானத்தை தாங்க ஏசப்பா. தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நன்றியப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய கரம் இருக்கிறதுங்கிறத நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை விட்டு அப்பா நீங்கள் ஒரு செகண்டு கூட விலகாதீங்க ஏசப்பா. எங்கள் கரங்களை நீங்கள் இருக பற்றி கொள்ளுங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் அதை உருவ முடியாதபடிக்கு இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. சாத்தான் போடுகிற திட்டம் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாதுப்பா. எங்களை எப்பவும் பிஸியாக வச்சு உங்களை விட்டு விளக்கணும்னு அவன் நினைக்கிற திட்டம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. அப்பா எங்களை விட்டு நீங்கள் விலகாதபடிக்கு எப்போதும் எங்கள் கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். உம்மை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிற சாத்தான் கரங்களை எங்களை நீங்கள் விட்டு கொடுப்பது இல்லை ஏசப்பா. எங்களுடைய நோக்கம் முழுவதும் அப்பா நீங்களாக மாறினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலக காரியங்களுக்கு பின்னாடி இனி நாங்கள் ஓடாதபடிக்கு அப்பா அமர்ந்திருந்து உங்கள் பாதத்தடியில் அமர்ந்திருந்து அப்பா நாங்கள் உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த முடிவெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இன்றைக்கே நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க ஏசப்பா. அவங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பயம் அப்பா, அந்த பிரச்சனை இப்பொழுதே நீங்கள் சரி செய்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்வார்களாகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான தூக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவ சாப நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.